ஹலோ வீவர், சின்ன மருமகள் நியூ பிரமோ தமிழுடைய புத்தகம் எல்லாமே எடுத்துகிட்டு போயிடுறாங்க. தாமரை அவங்களுடைய அம்மாவை சீமானை ஊற்றி அதை நெருப்பு வச்சிடணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒட்டுமொத்த புத்தகம் எல்லாமே எடுத்துகிட்டு போயிடுவாங்க. அப்போ கேட்காத கெஞ்சாத குறையே இல்லை. அவங்க அந்த அளவுக்கு ரெக்வஸ்ட் பண்ணி தாமரை அதை எரிக்காதீங்க, அது எனக்கு ரொம்ப முக்கியமான ஒரு இதுன்றாங்க. ஏண்டி என் அண்ணனுக்கு இப்படி ஒரு துரோகத்தை பண்ணுவேன், அதை பார்த்துட்டு நாங்கள் சும்மா இருக்கணுமா என்னன்றாங்க. படிக்கக்கூடாதுன்னு சொல்லியோ நீவும் இஷ்டத்துக்கு படிச்சுட்டு இருக்க விடமாட்டோன்னு சொல்லிட்டு அதை எடுத்துகிட்டு சீமானத்தை ஊற்றி அந்த இடத்துல வந்து நெருப்பு வச்சு போட்டு விட்டுருவாங்க. அவங்க கை காலெல்லாம் கூட பிடிச்சிட்டு தாமரை அழுகுவாங்க. கொஞ்சோண்டு மனசு இல்லாத அதை எரிச்சிட்டு போயிடுறாங்க. தாமரை வந்து அதை வந்து அமைக்க பார்ப்பாங்க. அப்போ கூட அவங்களால முடியாது. உடனே வந்து அதில் இருக்கிற ஒரே ஒரு பேப்பரை மட்டும் பார்த்து ஃபீல் பண்ணி அழுதுட்டு இருக்காங்க. இப்படி எல்லாமே அவைஞ்சு போச்சு, என்ன பண்ணுறது, எதுவுமே வந்து நம்மக்கிட்ட இல்லாத மாதிரி ஆகிப்போச்சுன்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. இதெல்லாம் இருக்குது, நம்ம படிச்சிடலாம், டாக்டர் ஆகலான்னு எவ்வளோ ஆசைகளோடு இருந்தேன். ஆனால் இப்போ இந்த புத்தகம் எல்லாமே இப்படி எரிச்சு போட்டாங்க, எல்லாமே இப்படி ஆகிப்போச்சுன்னு சொல்லிட்டு ரொம்ப ஃபீல் பண்ணி அழுதுட்டு இருக்காங்க. என்னுடைய கனவு லட்சியம் எல்லாமே வந்து இந்த நெருப்பில் தூக்கி போட்டு எரிச்ச மாதிரி எனக்கு ஒரு கவலையா இருக்கேன்னு சொல்லிட்டு தமிழ் செல்வி ரொம்ப ஃபீல் பண்ணி அழுதுட்டு இருக்காங்க. தாமரையும் அவங்களுடைய அம்மாவும், அம்மா நம்ம நினைச்ச மாதிரி ரொம்ப சூப்பரா எல்லாம் ஒர்க் அவுட் ஆகுது இல்லை, ஆமாடி இனி பாரு அவளை நம்ம படுத்துற டார்ச்சர்ல இனி டாக்டரே ஆகக்கூடாதுன்னு நம்ம நினைக்கணுன்றாங்க. நம்ம நினைக்கிறதெல்லாம் நடக்கும்னு சொல்லிட்டு சந்தோஷமா இருக்காங்க. தாமரை ஒரு பக்கம் ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க, சேது அவங்களுடைய பேசல அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் ஃபீல் ஆயிட்டு இருக்காங்க. அதோட இந்த பிரமோவை முடிச்சிருக்காங்க. இனி வரக்கூடிய எபிசோட்ல என்ன மாதிரி ஒரு டோஸ்ட் வர போதுன்னு வெயிட் பண்ணி பார்க்கலாம். தேங்க்யூ.